Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நம்முடைய ஓயமார் பெருங்குடி அட்வென்ட் கிறிஸ்து திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதல்களையும் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் பிரஸ்தப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இணைபடும்படியாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளின் வார்த்தைகளை சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும் பேசும் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கடந்து வருவதாக, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் அனைவரும் அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வார்த்தைகளை ஆசிர்வதித்து தரும்படியாய் வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாய் இந்த கொரோனா குவாரண்டைன் டேஸ் நம்மை அதிகமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நிறைய ஓய்வு, நிறைய போதும் என்று சொல்கிற அளவுக்கு நமக்கு நிறைய நேரங்கள் கிடைத்திருக்கிறது. குடும்பத்தோடும் தனிமையிலும் நிறைய இந்த நேரங்களை நாம் செலவிட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகமே கலங்கி திகைத்து கொண்டிருந்தால் நமக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு பெரிய பாக்கியம். அலைகள் கொந்தளித்து படகு அமிழத்தக்கதாய் போன போதிலும் இயேசு அந்த படகிலே நித்திரை செய்து கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாம் மடிந்து விடுவோமோ என்ற பயத்திலே இயேசுவை நோக்கி, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை நோக்கி கதறும்படி சொன்னார். அற்ப விசுவாசிகளே, ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார். படகிலே அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் இருந்தால் போதும், நமக்கு ஜெயம் உண்டு. அவர் இருந்தால் போதும், நாம் நிச்சயம் அக்கறை சேருவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உடைந்து போய், ஒருவேளை இன்னும் எவ்வளவு நாள் இந்த குவாரண்டைன் டேஸ் நீடிக்குமோ, இன்னும் எவ்வளவு நாள் இந்த போராட்டம் நமக்கு இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை கலங்கினவர்களாய், திகைத்தவர்களாய், யோசிக்கிறவர்களாய், சிலருக்கு யோசனை எப்போதான் இல்லையா, ஏப்ரலில் சொன்னாங்க, மார்ச்சில் இட் வாஸ் பிகினிங், ஏப்ரல் சொன்னாங்க, ஏப்ரலும் முடிய போகிறது, கடைசி வாரம் வந்துட்டோம். மே சொல்லியிருக்கிறாங்க, மேவோடு நிற்குமா நிற்காதா, மே மாதம் தொடருமோ, ஒரு வேளை இன்னும் போகுமோ, எப்போதான் கற்றுக்குள் அடங்கும் இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவு வரும், இல்லை அப்படி யோசித்து 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 சிலருக்கு மன அழுத்தங்கள் வந்து விடலாம். ஆகவே இந்த நாளிலும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 18 வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்தியின் ஆதாரமாய், God loves the broken hearted. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை இயேசு நேசிக்கிறார் அல்லது தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், if it is broken, that's it. உடைக்கப்பட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம சில இந்த ஃப்ரஜைல் திங்ஸ்லாம் வச்சிருக்கிற ஷாப்புக்கு போனீங்கன்னா, கண்ணாடி ஷாப்புக்கெலாம் போனீங்கன்னா, இல்லை கண்ணாடியிலான பொருட்கள் கிட்டலாம் போனீங்கன்னா அங்கே போட்டிருப்பாங்க, டு நாட் டச், டோன்ட் டச், என்னை தொடாதே அப்படி கொஞ்சம் அழகாக எல்லாம் போட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். டு நாட் டச், பிகாஸ் இஃப் யூ டச் ஆர் சம்திங் ஹேப்பன் டு த ப்ராடக்ட், இட் இஸ் அ ஃப்ராஜைல் ஒன்ல, அது உடையத்தக்க ஒன்று. உடைந்து விட்டால் அதோடைய மதிப்பு அவ்வளவுதான் இல்லையா. கண்ணாடி உடைந்தால் அவ்வளோதான் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலும் உடைக்கப்படுகிற வேலைகள் நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான், இட் இஸ் ஃபினிஷ்ட். உடையாமல் இருந்தால் தான்
நாம அது பெஸ்ட்னு நினைக்கிறோம். உலகத்தின் பார்வையிலே உடையாமல் இருந்தால் அவர் ஒருவேளை சிறந்தது என்று சொல்லலாம். ஆனா உன்னதருடைய பார்வையில உடைக்கப்பட்ட உங்களை, உடைக்கப்பட்ட என்னை, உடைக்கப்பட்ட நம்மை அவர் நேசிக்கிற தேவன், அவர் அழைத்து அழகு பார்க்கிற தேவன். அழகா சொல்லுவாங்க, இந்த உலகம் நம்மை உபயோகப்படுத்தி உடைத்துவிடும், அவர் உடைத்து உபயோகப்படுத்துகிற தேவன். He breaks, he molds and he uses us. நம்மை உடைத்து உருவாக்குகிற தேவன். எவ்வளவு உடைக்க போறீங்களோ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அவ்வளவு அதிகமாய் நம்ம இருதயம் பக்குவப்படும். உடைக்க 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 உள்ளான மனிதனிலே ஒரு பக்குவம் உருவாகுவதை நீங்கள் பார்க்க முடியும். Unless you are broken, I'm talking spiritually, in spiritual realm, you must be broken. நீங்க உடைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு இயேசுவின் பாதத்திலே அந்த ஸ்திரீ அந்த வெளியேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை உடைத்து அவர் பாதத்தில் ஊற்றினார். It shows the commitment. It shows the surrendering. ஒரு அர்ப்பணிப்போடு நம்மை அவருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கிறதை, விட்டு கொடுக்கிறதை அது காட்டுகிறது. இந்த காலை வேலை உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இடைபட போகிறார். ஆமென். ஒருவேளை ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? என்ன நடக்குமோ தெரியலையே. வியாபாரத்தில் அடி, தொழில் அடி, படிக்கிற பிள்ளைங்க கூட இல்லையா, பரீட்சைக்கு ஆயத்தமான பல பிள்ளைங்க பரீட்சை எழுத முடியாமல் விசேஷமாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப கலங்கி போயிருப்பீங்க இல்லையா? நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும்? டு நாட் வரி, டு நாட் வரி. அழுத்தம் வேண்டாம். இன்றைக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். He loves the broken hearted. He loves the broken hearted. அது குறித்து தான் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் வசனம் அழகா சொல்கிறது, அவர் உடைக்கப்பட்டவர்களை நேசிக்கிற தேவன். சில நேரத்தில் நம்ம சிரிச்சு பேசுகிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா? சிரிச்சுட்டா போதும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பொய் இல்லையா? ஒருவேளை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பது? நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக பல துறைகளிலே சிறப்பு வாய்ந்தவர்கள் பெயர் பெற்று போனவர் திடீரென்று தன்னுடைய ஓட்டத்தை அவர்களாகவே முடித்துக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் வாழ்க்கையை அவர்களாகவே மாய்த்துக் கொள்வதை பார்க்க முடியும். ஹாலிவுட்ல ரொம்ப நாள் ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி ஆக்டர், எல்லாரையும் மகிழ்ச்சி பல காரியங்களை பண்ணவர் திடீரென்று தன்னுடைய அறையிலே அவர் மரித்து போய் கிடந்தார், தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஊரில் கூட நிறைய தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், ஏன் எதுக்குன்னு தெரியாது இல்லையா? பணமோ பொருளோ புகழோ ஒரு மனிதனுக்கு முழுமையை தந்துவிட முடியாது. அப்படி அதுதான் முழுமை என்று சொன்னால் நிறைய பேர் மரித்திருப்பதற்கு அது ஒரு காரணமா இருந்திருக்க முடியாது. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் மரித்தவர்கள் எத்தனையோ பேர். பணம் வந்துட்டா வாழ்க்கையில் நிம்மதி வந்துவிடும் என்ற அர்த்தம் இல்லை. புகழ் வந்துவிட்டால் வாழ்க்கையில நிம்மதி வந்துவிடும் என்ற அர்த்தம் இல்லை. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுறாங்க, எவ்ரி ஹார்ட் as a vacuum. எல்லா இருதயம் ஒரு வெற்றிடத்தை உள்ள தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதை முழுமையாய் நிரப்பக்கூடியவர் ஒருவர் மாத்திரமே அவர் படைத்தவர். God can only fulfill all the vacuum in hearts. உலகத்தின் பார்வையில இந்த பணம், புகழ், பொருள் வந்துட்டா போதும், அவை நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி பலர் நினைத்து தங்கள் வாழ்க்கையை அதன் மேல் பற்றாய் நடத்துகிறார். கடைசியில் முடிவு ஏமாற்றம் அல்லது அவருடைய வாழ்க்கையை அவர்களே முடித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த கொரோனா குவாரண்டைன் பீரியட்ல நிறைய பேர் தன்னுடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை பார்த்திருக்கலாம். நிறைய பேர் தன்னுடைய வேலையை கேள்விக்குறியா, எதிர்காலத்தில் தன்னுடைய வேலை எப்படி இருக்குமோ என்கிற கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கலாம். நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியா இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள், நொந்து விட வேண்டாம். நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட இருதயத்தை தேற்றுகிற நேசிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். அழகா சொல்லுவாங்க, 3 factors நம்முடைய மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடிய 3 காரியங்கள். It can be physiological,
it can be behavioral, it can be a circumstantial. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீர பிரகாரமாக அல்லது நடத்தையிலே அல்லது சூழ்நிலையிலே ஏற்படுகிற மாற்றங்கள் மூலமாய் மன அழுத்தங்கள் வரலாம். உலகத்தில் மொத்தம் இருக்கிற மக்கள் தொகையில் 9% பேர் ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வு சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த காலவில் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வத்தின் ஜனமே, மன அழுத்தம், சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சந்தோஷமாக இருந்தால் அந்த மன அழுத்தம் நம்ம குறையாது. இல்லை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளை, மன அழுத்தம் என்பது உண்மை என்பதை நம்ம அழகாக புரிந்து கொள்ளும். இட் இஸ் ட்ரூ. மிக புகழ்பெற்ற பிரசங்கி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் கூட ஒரு வித மன அழுத்தத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. வேதத்திலே பார்க்கணும்னு சொன்னால் வேதத்திலும் பல பேரை உங்களிடத்தில் உதாரணமாய் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும். சுருக்கமாய் உங்களோட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஒரு சிலரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது எலியாவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது, அன்றைக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த எலியாவின் வாழ்க்கையிலும் சூறை செடியின் அனுபவம் இருந்தது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்துல நாம பார்க்கும்போது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி என்று பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் அதற்கு முன்பாக இருக்கிற அந்த 18ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தருடைய வல்லமை கொண்டு செய்கிறதை நாம பார்க்க முடியும். அங்கே இருக்கிற பாகாலி தீர்க்கதரிசிகளை அவர் அழித்து போட்டதையும், அங்கே பல அற்புதங்களை செய்து வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி தைரியமா நின்ற மனுஷன் அடுத்த அதிகாரத்துல போதும் கர்த்தாவே என்று சொல்கிற அனுபவத்துக்கு கடந்து விடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்துல அவரை ஆராதித்த ஆராதனையில, அவரை நேசித்த நேசத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் கேள்விக்குறியோடு நீங்கள் அடுத்து என்னதோ என்று சொல்லி போதும் கர்த்தாவே என்று சொல்கிற ஒரு அனுபவத்திற்கு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சது, எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டிய வழிகளெல்லாம் அடைந்து போய்விட்டது, இனி நான் என்ன செய்வேன் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சோர்ந்து போன எலியாவை புறப்படு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி மீண்டும் அழைத்து பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் 14-18 வசனங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல எரேமியா புறப்படுவதை பார்க்க முடியும். சங்கீதம் 38ல ராஜாவாகிய தாவீது புறப்படுவதை பார்க்க முடியும். சங்கீதம் 42-43 சங்கீதங்களில கோராகின் புத்திரர், என் ஆத்மாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி அந்த மன அழுத்தங்களை வெளிப்படுவதை பார்க்க முடியும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து உண்டு. அழகாய் மார்ட்டின் லூதர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளின் கலையாகிய இசை, music is the art of prophets, the only art that can calm the agitations of the soul. It is one of the most magnificent and delightful presence God has given us. கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய காரியம் இந்த இசை என்று. இசையை முக்கியத்துவமாக பேச விரும்பல. இந்த இசை அவரை துதிக்கும் போது உண்மையிலே அது நமக்கு அருமருந்தாய் மாறுகிறது இல்லையா? எந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் எந்த ராகத்துல இத்தனை சங்கீதங்களையும் பாடினாங்க நமக்கு தெரியாது. ஆனா வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. நாம் எந்த ராகத்தை ஒன்னா போட்டு அந்த வார்த்தைகளை பாட முடியும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுகிறேன் சொல்லி கர்த்தர் ஏசாயா 43:21 நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்க சொல்லி இருக்கிறார். ஆகவே துவண்டு போயிருக்கிற இந்த சூழ்நிலை, கலங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலை உடனே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அழுத்தம் என்பது உண்மை. உலகத்துல பல பேர் இந்த மன அழுத்தத்துல
இன்றைக்கு மாட்டி சிக்கி தவித்து வெளியே வருவது எப்படி என்று தெரியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட மன அழுத்தத்திலேயோ மன கலக்கத்திலேயோ எதிர்காலத்தை குறித்த பயத்திலேயோ அல்லது சூழ்நிலை கண்டு இந்த போராட்டங்களை கொண்டு அந்த பயத்திலேயோ நீங்க இன்னைக்கு இருக்கலாம். உடனே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எப்படி வருவதுன்னு தெரியாமல் மாண்டு போகிறார்கள். நமக்கு வழி உண்டு, நமக்கு வழி உண்டு. நானே வழியும் சத்தியம் என்று சொன்ன நம்மோடு உண்டு. அவரை நோக்கி பார்த்து அவர் துதிக்க ஆரம்பிக்கும் போது அவர் தந்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளை, வேதத்தின் வார்த்தைகளை பாடி 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 துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், நம்முடைய வாழ்க்கையில விடுதலை நிச்சயம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அழுத்தங்களை நாம் வெல்வது நிச்சயம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை அழகா சொன்னார், இந்த உலகத்தை ஜெயித்து அவர் ஜெயித்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அவர் அழைத்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய கரங்களை பற்றி கொண்டு அவருடைய வழியை பிடித்துக் கொண்டு அப்பா நம்மை பின்தொடரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் ஓடுவோமா? அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த கடைசி வாரத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஸ்டாப் ஓடிங், ஸ்டாப் ப்ரைஸ். நீங்க கவலைப்படுத்துவது நிறுத்துங்க. நீங்க சோர்ந்து போனிருக்கிறீங்களா, உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? நல்லது. உடைத்து உருவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உருவாக்குகிற தேவன். அவருடைய கரத்தை பற்றி கொள்வோமா? அவருடைய கரத்தை பற்றி கொள்வோமா? எல்லாம் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி சொல்லுங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாம் என்னை பயன்படுத்தி உடைச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் என்னை இன்றைக்கு உடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனா நாங்க இன்றைக்கு தியானித்தது போல் உடைக்கப்பட்ட நேரத்திலும் எங்களை உருவாக்குகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நொறுங்குண்ட இதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரே. உடைக்கப்பட்ட என்னுடைய இதயத்துக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் சொல்லி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நம்ம நடத்த போகிற எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும்? உறவாத என்னில் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நினைத்திருக்கிற தேவனே, நறுங்குண்ட இதயத்தை விரும்பி ரட்சிக்கிற தெய்வமே, இந்த காலையிலே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு சமூகத்தில் வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் சூழ்நிலை ஜெயிக்க, எங்கள் சூழ்நிலை மேற்கொள்ள கிருபைகளை தந்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பெரியவர். நிச்சயமாய் இந்த எல்லா சூழ்நிலையிலும் நீர் அப்பா மாற்று வல்லவராயிருக்கிறீர். சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பாதிப்புகளெல்லாம் நிறுத்தி உடைந்து போயிருக்கிற உடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற பதிலை அவர்கள் பெற்றுக்கொண்டு உம்மை துதித்து உம்மை புகழ்ந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளிவர கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, நிச்சயமாய் அப்பா உடைந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் உன்னதரை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலையாய் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்து, ஒவ்வொரு காத்துக்கொள்ளும், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாளில
அப்பா பிறந்த நாளை கண்டிருக்கிற வட்டார ஆயிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியாரின் ஊழிய பாதையை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக, மற்ற உலகெங்கும் இருக்கிற இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யாரா இருந்தாலும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ நினைத்திருக்கிற நினைவுகளை தந்து எல்லா சூழ்நிலையை மாற்றி துதித்து வாழ்வை ஜெயமாக்கி கொள்கிற கிருபையை தாங்க. நீங்க எங்களோடு இருக்கிறீங்க, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமை கனத்தை துதியை உமக்கு செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நடத்துவது சமாதானம் நம் அனைவரோடும் உலகம் எங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் இருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். உடைக்கப்பட்ட இதயத்தை உருவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற நம்முடைய வட்டார ஆயிரம், நம்முடைய சாமத்தின் முன்னால் பேராயிரமாக இருக்கிற ஐயாவுக்கும் நம் சார்பிலே வாழ்த்துதல்களை கொண்டு வருவோம். உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஜெயமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.